ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி செஷன்ல ESXi லாக்ஸை வந்து எப்படி பார்க்கறது, அதுல என்னென்ன லாக்ஸ் இருக்கு, அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இந்த செஷன்ல VM லெவல் லாக், இதுக்கு முன்னாடி பார்த்தது ESXi லெவல் லாக் பார்த்தோம். இப்ப ஒரு பர்டிகுலர் VM இருக்குது, அந்த பர்டிகுலர் VMல நடந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். லைக் அந்த VM வந்து எப்போ பவர் ஆன் ஆச்சு, எப்போ பவர் ஆஃப் ஆச்சு, எப்போ அன்ஸ்டேட் போச்சு, எந்த டைமுக்கு என்ன ஆச்சு, என்னென்ன லாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு லாக் இருக்கு, அதுக்கு பேர் தான் VMR லாக், டாட் VMR லாக். நான் வந்து VM டிஸ்க் ஃபைல்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ்ல சொன்னேன், டிஸ்க் ஃபைல் கிரியேட் ஆகிறப்ப அந்த லாக் ஃபைலும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த லாக் ஃபைல் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பாஸ்கர், இப்போ அந்த லாக் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அந்த VM செலக்ட் பண்ணுங்க, அந்த விண்டோஸ் VM செலக்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த VM ஃபர்ஸ்ட் எந்த டேட்டா ஸ்டோர்ல ரிசைடிங் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதை எப்படி பார்ப்பீங்க, எந்த டேட்டா ஸ்டோர்ல ரிசைடிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்பீங்க? இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எந்த டேட்டா ஸ்டோர்ல அந்த பர்டிகுலர் VM ரிசைடிங் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அத்தனை ஹார்ட் டிஸ்க்லயும் அந்த டேட்டா ஸ்டோர் நேம் தெரியும். இப்போ இது வந்து டேட்டா ஸ்டோர் 4 அப்படிங்கிற இதுல இருக்கு. ஓகே, இப்போ இந்த VM நம்ம காப்பி பண்ணிக்கிடணும். காப்பி பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர் 4 போகணும். ஏன்னா நிறைய VM வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா ஸ்டோர் 4 வந்துட்டோமா, 4ல இந்த ஃபில்டர் பை ஆப்ஷன் இருக்கா, அதுல அந்த VM பேஸ்ட் பண்ணணும். இப்போ VMR லாக் இருக்கா? ஓ, நம்பர் ஆஃப் லாக். ஓகே. ஆல்ரெடி நான் ஒரு டெவலப் பண்ண வேண்டாம். இல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு VM டிஸ்க் ஃபைல் இங்க தான் ஸ்டோர் ஆகும். பை தி சேம் வே லாக் ஃபைல் இங்க தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த VM லாக் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. லைக் 1 2 3 4 5 6 7 8 இருக்கோ? ஆமா ஜி. 8 லாக் ஃபைல் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மாடிஃபைடுன்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க, 3வது காலம், மாடிஃபைடு காலம். அதுல பாத்தீங்கன்னா இதுல எந்த லேட்டஸ்ட் லாக் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க டேட் என்ன, இன்னைக்கு டேட் வந்து 6 தானே? ஆமா ஆமா, 8 6. ஸோ அப்ப லேட்டஸ்ட் லாக் வந்து இதுதான். நீங்க டேட் வைஸ் இதை மாடிஃபை பண்ணீங்கன்னா இந்த இருக்குல்ல 8 6 இதுதான் ரொம்ப லேட்டஸ்டான லாக். இல்ல எனக்கு ரொம்ப பழைய லாக் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இந்த பழைய லாக் எடுத்துக்கலாம். இந்த இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப ஓல்டர் லாக் வந்து VMware 9 ஒரு லாக் இருக்கு பாருங்க. அந்த லாக் வந்து 8/1/2024 கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த VM நம்ம வந்து பவர் ஆன் பண்ணோமா பாஸ்கர்? பண்ணோம் நேத்து. சரி, இப்போ ஒன்று பண்ணுங்க. இப்போ இந்த VM வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து டெலீட் பண்ணுங்க. அது லாக்ல உள்ளதான் பார்ப்போம். ஓகே, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்றதா? ஆமா. ஓகே. இல்ல பவர் ஆஃப் பண்ணுங்களா? பவர் ஆஃப் பண்ணிடுங்க. ஷட் டவுன் பண்ணுங்க. ஓகே. ஷட் டவுன் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுங்க. ஷட் டவுன் கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணுங்க. பவர் ஆன் பண்ணிட்டு ஒரு இது ரன் பண்ணுங்க. வரக்கூடாது இந்த பக்கம், அப்பாவுக்கு ஒர்க் இருக்கு. இந்த இதுல ஏதாவது பிரச்சனை கூடாது. VM டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கா? செக் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆயிருக்குல. சரி, இல்ல அந்த VM ரைட் கிளிக் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் போங்க. அந்த VMல வந்து நாட் ரன்னிங்னு இருந்துச்சுன்னா இந்த VM இல்லமா, ரீபூட் ஆச்சு இல்லையா? ரீபூட் ஆகும்போது VM டூல பத்தி தெரியாதுல்ல. ஓகே ஓகே. இப்போ ரீபூட் ஆகி லாகின் ஆயிடுச்சு, கிரெடென்ஷியல் ஸ்டேஜ்க்கு வந்துச்சு இல்லையா? இது என்ன பண்ணா, ரைட் கிளிக் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் போங்க.
ஓகே. VM tool வந்து அப்டேட் தான் இருக்கும். சரி ஓகே ஃபைன். இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்து டெலீட் பண்ணுங்க. ஓகே. ஸ்னாப்ஷாட். பாத்துங்க ஜி. இன்க்ளூடிங் மெமரி. ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுதுன்னு டாஸ்க்ல பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்னாப்ஷாட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.96 GB. ஓகே. பட் ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணிடுவா. டெலீட் பண்ணிடுங்க. நம்ம லாக்ல செக் பண்ணுவோம். ஓகே. டெலிட் ஆல். டெலிட் ஆயிடுச்சு. டாஸ்க்ல பார்த்துருங்க. ஓகே. ஓகே இப்போ லாக் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. சேம் லாக் Okay. இந்த லாக் vmr.log வந்துட்டு பாத்தீங்கன்னா நோட்பேட் தான். அகைன் அந்த நோட்பேட்ல தான் டவுன்லோட் ஆகும். நம்ம அதை நோட்பேட்ல ஓபன் பண்ணோம். நோட்பேட் பிளஸ்ல ஓபன் பண்ணலாம். டேட்டா ஸ்டோருக்கு போறோம். அந்த VM செலக்ட் பண்றோம். மாடிஃபை டேட் கொடுக்குறோம். கடைசியா லேட்டஸ்ட் லாக் ஏன்னா லேட்டஸ்ட் லாக் தான் பதிஞ்சிருக்கும். இந்த இருக்கு. அதான் எப்பயுமே vmr.log தான் லேட்டஸ்ட் லாக். நம்பர் போட்டுருந்தா அது வந்து கொஞ்சம் பழைய லாக். zip ஃபைல கிரியேட் ஆகுமா? இல்ல சரி ஓகே ஓபன் பண்ணுங்க. நோட்பேட் ஃபைல்ல தான் இருக்கும். ஜிப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த இருக்குல்ல ஓகே. VMR அந்த VMR ஃபைல நோட்பேட் பிளஸ் ஓபன் பண்ணுங்க. அந்த ஒரு ஃபைல் மட்டும். ஓகே see guys, so notepad plusல வந்து ஓபன் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி நோட்பேட்ல தான் ஓபன் ஆகும். நோட்பேட் பிளஸ்ல ஓபன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அதை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல ஷட் டவுன் கீவேர்ட் கொடுங்க. ஷட் டவுன் கீவேர்ட் கொடுங்க. இல்ல ஷட் டவுன். எஸ் ஷட் டவுன். SHU ஷட் டவுன். இல்ல ஷட் டவுன் இல்ல T SHUT. ஃபைன் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே ஒரே நிமிஷம் டைம் பாருங்க. - 1917 காமிக்குது. 97னா இப்ப டைம் என்ன? VM டைம் என்ன? VMல டைம் என்ன? VMல ஆக்சுவலி டைம் ஜோனை மாத்திருக்கணும். டைம் ஜோனை மாத்தாம மட்டும் தப்பா போச்சு. இங்க இல்ல VM 8:53 லாகின் பண்ண காமிக்குது. 8:53 காமிக்குது. கரெக்டான டைம் தான் இருக்கா? ஓகே ஓகே. அப்ப ESX டைம் ஜோன்ல காமிக்குதோ? ஓகே இப்ப லாக் போங்க. ஜி அந்த இன்னொரு ஃபைல் டவுன்லோட் ஆச்சு இல்லை ஜி VMware 9 அது ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டைம் லாஸ்டே வந்து 1519 தான் காட்டுது. இந்த ஓபன் பண்றேன். 9 இருக்கு ஃபோல்டர்லயா? ஓகே. இதுல லாஸ்ட்ல பாருங்க. ரெண்டுமே சேமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஜி இது வேற டேட்ல இருக்கு. ஓகே. இது போன மாசம் லாக் ஃபைல் ரைட்டா? ஆமா. அப்ப இதுதான் பார்க்கணும். இன்னும் லேட்டஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. இதுதான் ஜி. க்ளோசிங் இதுதான் சேனல் இருக்கு. இல்ல ஸ்னாப்ஷாட் டைப் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்து டைம் வருதா?
15:20 ஆக்சுவலி டைம் வந்து என்னன்னா ஐ திங்க் ESXi டைம் ஜோன்ல இது வந்து மேப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இல்ல ப்ராப்பரா அந்த டைம் காமிக்க மாட்டேங்குது. ஸ்னாப்ஷாட் பக்கத்துல வந்து அந்த 8:15 டைம் இருக்கு. இருக்கா பாருங்க அத. இந்த இருக்குல்ல 2018 இந்த இந்த இருக்குல்ல இந்த பக்கம் வாங்க. அதான் அந்த இதுல இந்த இருக்கு பாருங்க 2018. இல்ல லெஃப்ட் சைடு போறீங்க நீங்க, ரைட் சைடுல வாங்க. 18 இருக்குங்கன்னா இங்க 8:15 இருக்கு இங்க. அப்படியே ரைட்லயே வாங்க அப்படியே. இந்த இருங்க இதை க்ளோஸ் பண்றேன். ஓகே இந்த இருக்கா இதோ இங்க இருக்கு. தெரியுதா? ஓகே ஜி. இது வேற எதுவும் பார்க்கணுமா? ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணது இருக்கான்னு பார்ப்போமா? ஜஸ்ட் புரிஞ்சதா சொல்றது புரிஞ்சதா? நம்ம பவர் ஆன் பண்றது, பவர் ஆஃப் ஆனது, ஹங்ல இருந்தது, நாட் ரெஸ்பாண்டிங் போனது, கெஸ்ட் வாய்ஸ் இது விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணது, ஸ்னாப்ஷாட் எடுத்தது, இந்த மாதிரி விஎம் ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து தாராளமா இதுல பார்க்கலாம் இந்த .vmr லாக்ல. அதே மாதிரி விஎம் லாக் ஃபுல்லா வந்து வி சென்டர்ல போய் மட்டும்தான் எடுக்க முடியும். கரெக்டா ஜி? எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் வச்சும் எடுக்க முடியாது. இல்ல நீங்க டவுன்லோட் பண்றது வி சென்டர்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். இது தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது, இது அனலைஸ் பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது. அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும், இதோட கொஞ்சம் தெளிவா இருக்கும். அது காமிக்கிறேன். அது மூலமா டவுன்லோடும் பண்ண முடியுமா? டவுன்லோட் இல்ல, நீங்க டவுன்லோட் வந்து மேனுவலா தான் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம பண்ணோம்ல, இப்படிதான் பண்ணணும். அதுதான் அதை கேட்கிறேன். அனலைஸ் பண்றது தான் தேர்ட் பார்ட்டி டூல். சரிங்களா? இல்ல நான் என்ன கேட்டேன்னா ESXiக்கு வந்து தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணணும். ESX ஹோஸ்ட்க்கு டவுன்லோட் இல்ல அந்த மாதிரி பண்றதுக்கு. கிடையாது. இல்ல அந்த மாதிரி இது கிடையாது. இல்ல ஓகே ஓகே. நோட் செட்டுக்கும் எடுத்துக்கோங்க. லாக் வந்து டேட்டா ஸ்டோருக்கு போய்க்கோங்க. டேட்டா ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஃபைல்ஸ்ல ஹோஸ்ட் நேம் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஃபில்டர் பை அதுல போயிட்டு என்ட்ரி கொடுக்கணும். இதுல இருக்கும். இதுல மாடிஃபைடு டேட் பாத்தீங்கன்னா கடைசி எந்த லாகோ அதை நம்ம டவுன்லோட் பண்றோம். ஜி ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறாரு, தப்பாக ஒரு டாஸ்க் பண்ணிடுறாரு. அந்த தப்பாக பண்ண டாஸ்க் வந்து லாஸ்ட் லாகில் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த ரெக்கார்டை தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த லாகை வந்து அவர் டெலீட் பண்ணுறாரு. டெலீட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ யாராவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக பண்ண அவங்க விஷயத்தை வந்து அவங்களால எப்படி கண்டுபிடிப்பாங்க? வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒரு நிமிஷம், இது ஒரு நிமிஷம். அந்த VMR 14 ஒரு லாக் இருக்கா? டெலிட் பண்ணி பாருங்க, டெலிட் ஆகுதா பாருங்க. VMR 14 ஒரு லாக் இருக்குல்ல, இருங்க VMware 14 கீழே இருக்கு பாருங்க. ஓகே. அந்த 3 டாட் இருக்கு பாருங்க கடைசி. டெலிட் கொடுங்க. டெலிட் ஆயிடுச்சு. இத மேபி நம்ம ESXi லாக்ல இருந்து எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி சினாரியோ தான் நீங்க அந்த சைபர் ஆர்க் நான் சொன்னேன் அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல பேசணும் இல்லையா, சைபர் ஆர்க்ல வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செஷன் ரெக்கார்ட் ஆகும்னு, அந்த ரெக்கார்டிங் செஷன்ல புடிச்சிடலாம். ஆமா, இதுல இருக்க நம்ம எல்லா லாக்ஸ் நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஒண்ணுமே ஆகாது. நம்ம திருப்பி வந்து விஎம் பவர் ஆன் பண்ணா லாக்ஸ் ஃப்ரெஷ்ஷா திருப்பி கிரியேட் ஆகும். அதனால தான் கேக்குறேன். எல்லா லாக்ஸும் டெலீட் பண்ணாலும் ஒண்ணாக. ஆமா, எல்லா லாக்ஸும் டெலீட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மாடிஃபைடு போயிட்டு எல்லா லாக்ஸும் டெலீட் பண்ணுங்க பாஸ்கர். ஓகே, எல்லா லாக்ஸும் டெலீட் பண்ணுங்க. அப்ப இந்த லாக் டெலீட் ஆனதும் அந்த திருப்பி நம்ம கிரியேட் பண்ற லாக்லயும் ரெக்கார்ட் ஆகுமா அது? இல்ல, அது ஃப்ரெஷ்ஷா தான் திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷா லாக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஆனா இந்த டெலீட் ஆனது லாக் கிரியேட். இந்த லாக் இப்ப பழைய லாக் வருமான்னு தெரியாது, புது லாக் வேணா கிரியேட் ஆகலாம். ஜி லாக் அண்ட் சர்ச் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க ஜி. பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். 8 லாக் டெலீட் பண்ணிட்டீங்களா? இப்ப VM ஒரு பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுங்க.
இப்போ வந்து ஒரே ஒரு லாக் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஒரு VMware இல்ல log இப்ப லாக் நீங்க மட்டும் கிரியேட் ஆகும். இல்ல இல்ல நீங்க லாகின் கொடுத்தது வந்து மொத்தமா எல்லா லாகும் சேர்ந்து வருது. அந்த சரி. அந்த டேட்டாஸ்ல என்ன லாக் இருக்கோ அதெல்லாம் வருது. இங்க சர்ச் பண்ண கூடாது நீங்க. ஓகே தப்பா ஓகே சர்ச் பண்றீங்க. அந்த ஃபில்டர்ல சர்ச் பண்ணணும். மத்த விஎமோட லாக் இதுல வந்துரும். அந்த ஓகே அந்த ஓகே டேட்டாஸ்ல எந்தெந்த விஎம் லாக் இருக்கோ அது எல்லாமே இதுல வரும். இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து அந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டர்ல போய் லாகின் டைப் பண்ணுங்க. இந்த ஃபில்டர்லையா? லாகின் கொடுங்க. அப்படிதான் பார்ப்போம். இங்கேயுமே எல்லா லாகும் தானே எடுக்கும் இல்லையா? இல்ல கொடுங்க பார்ப்போம். இல்ல ஆக்சுவலி இது ஃபோல்டர் டைப் பண்ணுங்க. இதுல கிடையாது, இதுல கிடையாது. இதுல சர்ச்னு என்டே டேட்டா ஸ்டோர் இருக்கு பாருங்க. அந்த சர்ச் பார்ல பாத்தீங்கன்னா சர்ச் இன் என்டே டேட்டா ஸ்டோர் இருக்குது. அப்ப அது என்டே டேட்டா ஸ்டோர்ல உள்ள கொடுக்குது. சரி ஃபைன். இப்போ லாக் டெலீட் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளவுதான். இப்போ விஎம் பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுங்க. லாக் ஜெனரேட் ஆகும். ஓகே இந்த இருங்க அதை அவருக்கு காமிச்சிடறேன் ஒரு செகண்ட். இந்த ஒன்றும் இல்லை, இதில் 10 ஃபைல் தான் இருக்கு, பார்த்துருவோம் அதையும். இங்க பாருங்க லாக் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லாக் ஃபைல் இல்ல, டெலீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து எந்த ஃபைல்ஸும் கிடையாது. ஸ்க்ரோல் அப்பும் ஆகல, ஸ்க்ரோல் டவுன் ஆகல. ஓகேவா? ஓகே ஓகே. சரி இல்ல இப்போ நம்ம நான் பண்ணிடலாம். என்ன கேட்குறேன்னா, இப்ப நம்ம லாக் டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப ஏதோ தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம லாக் டெலீட் பண்ணிட்டோம். அந்த செஷனும் ரெக்கார்ட் ஆகுமான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். கண்டிப்பா நான் ஆகும். சொன்னேன்ல, நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் அந்த செஷன்ல ரெக்கார்ட் ஆகும். இப்போ அதை உங்களால டெலீட் பண்ண முடியாது. டவுட் ஏன்னா என்னன்னா அதுக்கு access உங்கள்ட்ட கிடையாது. இல்லை என்னன்னா இப்போ சைபர் ஆர்க் இருக்கறனால நம்மளால இந்த வீடியோவால ரெக்கார்ட் ஆகுது. இப்போ சில என்வரன்மெண்ட்ல சைபர் ஆர்க் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ம். என்வரன்மெண்ட்டாக வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட அவ்வளோட அஃபோர்ட் பண்ண முடியாது. ம், அவங்க வந்து ம். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டெலீட் பண்றப்போ வந்து எப்படி செக் பண்ணுவாங்க? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். வேற இவங்கள மேபி இல்ல, அது மேபி ESXல தான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. காரணம் பண்ணுங்க பாஸ்கர் இது. ஏன்னா இப்போ ஜென்ரேட் ஆகிடும். ஒரே ஒரு லாக் மட்டும் கிரியேட் ஆகும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வரும். அப்போ கண்டுபிடிக்க முடியாது. எப்போ ஷட் டவுன் ஆச்சு, எப்போ இதானது கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்காக கேட்குறேன். அப்ப இங்க டெலீட் பண்ணா பெர்மனன்ட் டெலீட் தான். ட்ராஷ்லாம் கிடையவே கிடையாது. அந்த அந்த கான்செப்ட் காஷ் கிடையாது. இதுல கிடையாது. ஆமாம் வராது. இல்லை மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஒரு டவுட் அதான் கேட்டேன். சப்போஸ் வந்து இல்ல கரெக்ட் பண்ணோம் இப்போ இருக்குல்ல கரெக்ட் தான். நீங்க அதனால. சொல்றது கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம யூசர் ரைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த யூசருக்கு கொடுக்கணுமோ பெர்மிஷன்ஸ் கொடுத்துருவோம். கரெக்டான பாயிண்ட் அந்த பாஸ்கர். இடத்துல நீங்க வந்து சொன்னது. பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா, அப்ப இந்த பர்மிஷன்ஸ் யாரு இருக்கோ அவங்க தான் மாட்டிக்குவாங்க. ஷிப்ட்ல 2 பேர் இருக்காங்க, இப்ப 2 பேர் மாட்டிக்குவாங்க. L1க்கு வந்துட்டு ரீட் பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கும். L2 L3க்கு தான் ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் இருக்கும். அப்ப அவங்களால டெலீட் பண்ண முடியாது. மேபி இல்லைஜி அப்படி இல்லைஜி பர்மிஷன் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ L3 ஒரு மிஸ்டேக் பண்றேன்னு வைங்களேன். அவர் வந்து இல்ல அதுல இருந்து மிஸ்டேக் பண்ண இல்ல அதுதான். அப்ப தப்பிக்கன்னு நீங்க நினைக்கிறாரு. ESXL லெவல்ல தான் ஆ, சர்ச் பண்ணி பார்க்கணும். அது கொஞ்சம் அதான் உட்கார்ந்து கேட்குறேன். நிறைய பண்ணணும். அதான் லாக கேட்குறேன். வந்து சர்ச் பண்றதுக்கே தனி படிக்கணும். நிறைய உட்கார்ந்து படிக்கணும். ஓகே. ஒண்ணுதான் கிரேட்டா இருக்கு ப்ரோ. இப்போ இல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் அது கிரியேட் ஆகும். இது ஃப்ரெஷ்ஷா கிரியேட் ஆயிருக்கும். இது ரீஜெனரேட்லாம் ஆகாது. இது ஃப்ரெஷ்ஷா அது ஓபன் பண்ணுங்களேன். இதை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல பவர் ஆன் பவர் ஆஃப் மட்டும் தான் இருக்கும். இந்த லாக டவுன்லோட் பண்ணுங்க பாஸ்கர். இது உடனே ஓபன் ஆயிடுச்சு. அப்ப 2 செலக்ட் ஆயிடுச்சோ? இல்ல ஆல்ரெடி அந்த ஒண்ணுல ஒன்று VMware ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதனால அதுக்கு ஒண்ணு என்ன அதுவா மாறிடுச்சு. இதுல பவர் ஆன் பவர் ஆஃப் கொடுங்க சர்ச்ல. இது இப்ப டேட்டா மட்டும் கிரியேட் ஆயிருக்கா இல்ல ஓவரால் என்டையர் இருக்கான ஒரு செகண்ட் பாத்துக்கிறேன். இல்ல இப்போதைக்கு மட்டும் தான் இருக்கும். பவர் ஆன் கொடுங்க. பவர் ஆன் ஸ்பேஸ் விட்டா வந்துச்சு பாருங்க. டைம் பாருங்க அதுல. ஆறாம் தேதியா? ஆமா 6ஆம் தேதி தான் நினைக்கிறேன். 15:32.
ஸோ இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணது இந்த இடத்துல தெரியுது. ஸோ அந்த இதோட வீசெண்டோட டைம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது ஈஸி மேப் பண்ணிடலாம். ஓகே ஓகே புரிஞ்சதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி தேர்ட் பார்ட்டி டூல் மூலமா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.